கடந்த 10 ஆண்டுகளில் தொழில்துறையில் மத்திய அரசு மேற்கொண்ட சீர்திருத்தங்களால் இந்தியாவில் புதிதாக தொழில் தொடங்குவோரின் எண்ணிக்கை 454 மடங்கு அதிகரித்திருக்கிறது. ஏன் இந்தியாவில் முதலீடு செய்ய வேண்டும் என்ற நிலையிலிருந்து ஏன் இந்தியாவில் முதலீடு செய்யக்கூடாது என்ற நிலையை எட்டியிருப்பதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். இந்நிலையை எட்டுவதற்கு கடந்த 10 ஆண்டுகளில் தொழில்துறையில் மத்திய அரசு பல்வேறு சீர்திருத்தங்களை கொண்டு வந்துள்ளது. குறிப்பாக இந்தியாவில் உற்பத்தி தொழில் நிறுவனங்களுக்கான கார்ப்பரேட் வரி 30% 22 விழுக்காடாக குறைக்கப்பட்டது. அதேபோன்று புதிதாக உற்பத்தி தொழில் தொடங்கும் நிறுவனங்களுக்கான கார்ப்பரேட் வரி 22 விழுக்காட்டிலிருந்து 15% குறைக்கப்பட்ட நிலையில் தனியார் மற்றும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கான ஏஞ்சல் வரியையும் மத்திய அரசு ரத்து செய்தது. இதன் மூலம் இந்தியாவில் ஸ்டார்ட் அப் தொடங்குவோரின் எண்ணிக்கை கடந்த 10 ஆண்டுகளில் 454 மடங்கு அதிகரித்துள்ளது. அதாவது கடந்த 2014ஆம் ஆண்டில் 354ஆக இருந்த ஸ்டார்ட் அப்புகள் கடந்த ஆண்டில் 1,59,000 கடந்துள்ளது. உலக அளவில் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் அதிகம் உள்ள நாடுகளின் பட்டியலில் அமெரிக்கா மற்றும் சீனாவிற்கு அடுத்தபடியாக இந்தியா 3வது இடத்தில் உள்ளது. கடந்த 2014ஆம் ஆண்டு யூனிகார்ன் என அழைக்கப்படும் $1 பில்லியன் மதிப்பு கொண்ட ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் எண்ணிக்கை 4ஆக இருந்த நிலையில் கடந்த ஆண்டு 110ஐ கடந்துள்ளது. அதேபோன்று இந்தியாவில் தொழில் தொடங்குவதற்கு ஒப்புதல் பெறும் முறை எளிமையாக்கப்பட்டு 14 படிநிலைகளிலிருந்து 3 கட்டங்களாக குறைக்கப்பட்டுள்ளன. தொழில்துறை சார்ந்து பழமை வாய்ந்த 1500 சட்டங்களை ரத்து செய்த மத்திய அரசு தொழிலாளர் நலன் சார்ந்த 4 புதிய சட்டங்களை அறிமுகம் செய்துள்ளது. இதன் மூலம் உலக வங்கி வெளியிடும் தொழில் தொடங்குவதற்கு உகந்த நாடுகளின் தரவரிசையில் இந்தியா அசுர வளர்ச்சியை எட்டியுள்ளது. கடந்த 2014ஆம் ஆண்டு 142வது இடத்தில் இருந்த இந்தியா 2019ஆம் ஆண்டு 63வது இடத்தை எட்டியது. அது மட்டுமின்றி காப்புரிமை பெறுவதிலும் இந்தியா அபரிமிதமான வளர்ச்சியை எட்டியுள்ளது. கடந்த 2014-2015ஆம் காலகட்டத்தில் 5978 காப்புரிமைகள் பெறப்பட்ட நிலையில் 2024-2025ஆம் ஆண்டில் 460% அதிகரித்து 33,504ஆக உயர்ந்துள்ளது. கடந்த 2014ஆம் ஆண்டிற்கு பிறகு மின்னணு பொருட்கள் உற்பத்தியில் 5 மடங்கு, ஏற்றுமதியில் 6 மடங்கு வளர்ச்சி அடைந்திருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது.